ஆல் இன் ஒன் பிசினாலே வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்டி அப்கிரேட் பண்ணோம்னா, இந்த மேல இருக்கிற ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிட்டு தான் அந்த எஸ்எஸ்டி அப்கிரேட் பண்ற மாரி இருக்கும். அந்த ஸ்க்ரீன் ஓப்பன் பண்றதுக்கு இங்க ஒரு டைட்டான ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அது பெரிய ஸ்க்ரூ டிரைவர் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். போட்டு திருப்புனோம்னா, இங்க ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். இந்த சைடு ஓப்பன் ஆச்சுன்னா, அப்படியே டிஸ்ப்ளே ஓப்பன் பண்ணிட்டு, உள்ள இருக்கிற மதர் போர்ட் ரிமூவ் பண்ணி, அதுலேருந்து நம்ம ரேம் அப்கிரேட் பண்றது, இல்ல ஹார்ட் டிஸ்க் எஸ்எஸ்டி அப்கிரேட் பண்றது, இந்த மாரி பண்ணலாம். ஆனா, ஒரு சில மாடல்ல மட்டும் இந்த மாரி லாக் தனியா குடுத்துர்றாங்கங்க. இந்த மாரி தான் இருக்கும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி லாக்ல இருக்கும். அடிப்பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த லாக்க வந்து கொஞ்சம் தள்ளுனீங்கனாலே ஓப்பன் ஆயிடும். இப்போ இத புடிச்சு தூக்குனோம்னா, உள்ள இருக்கிற பழைய ஹார்ட் டிஸ்க் வந்துரும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ரீப்ளேஸ்மென்ட்டா எஸ்எஸ்டி அப்கிரேட் பண்ணிக்கலாம். அது எல்லாத்துலயும் வராது. ஒரு சில மாடல் மட்டும். அப்போ உங்களுக்கு அவ்வளோ சிரமம் இருக்காது. மொத்தமா பிரிச்சு நீங்க நீங்க கஷ்டப்பட வேண்டியதில்ல. சிம்பிளா உங்களுக்கு ஒர்க் முடியும். இது ஒரு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இதுபோல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய லேப்டாப்போ, கம்ப்யூட்டரோ எஸ்எஸ்டி, ரேம் அப்கிரேட் பண்ணணும்னா, நம்ம மக்கி கம்ப்யூட்டர்ஸ் வாங்க. நன்றி.